ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ அவங்க இளம் வயசுல இங்க இருந்து ஃபாரினுக்கு போய் படிச்சு அங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணி அங்க வர சம்பளத்துல அவங்களோட செலவையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் பணத்தை அனுப்பி நமக்கு நம்ம வாங்கி கொடுத்த லோனையும் அவங்க அடைச்சு, அது மட்டும் இல்லாம அங்க படிப்பு முடிச்சு அந்த படிப்பு மூலியமா அவங்க நல்லபடியா செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவோட இங்க இருந்து ஃபாரினுக்கு போய் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பசங்க கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி தான் அவங்க ஃபாரினுக்கு போறாங்க. இந்த 50 லட்சம் 60 லட்சம் அவங்களுக்கு கடனாக கொடுக்கப்படுது. அந்த கடனை இவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் அடைக்க வேண்டியிருக்கு. இந்த பார்ட் டைம் ஜாப்ல அடைச்சிட்டு மீத பணத்தை தான் இவங்க செலவுக்கு எடுத்துக்கணும், இவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேலை கிடைச்சி அதுக்கப்புறமா தான் அவங்க வெல் செட்டில் ஆகணும். இந்த மாதிரி பல கனவோட அவங்க ஃபாரினுக்கு போய் படிக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போய் படிக்க போறவங்க எப்படி ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்றத கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில இப்போ அதிகமா பயங்கரமா வைரலா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. காரணம், இங்க இருந்து டூரிஸ்ட் விசால போன ஒரு லேடி பண்ண வேலை அது இந்தியாவுக்கு ரொம்பவுமே கெட்ட பேரை கொடுத்துருக்கு. எதுக்காக இந்த பொண்ணோட வீடியோவோட நான் கொடுக்குறேன்னாக்கா, இந்த பொண்ணு இப்போ அங்க மாட்டிட்டு இருக்கு. இது என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் விட மாட்டேன்னு சொல்லி அதை ஜெயில போட்டதா எல்லாருமே நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் இந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது தெரிய வந்தாதான் அவங்களை காப்பாத்துறதுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, டார்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட்ல போயிட்டு சும்மா இல்லாம கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் அந்த மார்க்கெட் உள்ளே ரவுண்ட் அடிச்சிருக்கு. இதை நல்லா வாட்ச் பண்ண அந்த மார்க்கெட் ஊழியர்கள் எல்லாருமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் மணி அளவுல பாத்தீங்கன்னாக்கா 80,000-90,000 ரூபாய்க்கு பொருளை எடுத்து ட்ராலியில வச்சுட்டு போன் பேசுற மாதிரியே பேசிட்டு நைஸா வெளியே வர பாத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வெளியே வர பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல கேட்ல போய் செக்யூரிட்டி பிடிச்சி திருப்பி அவங்க கூட்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல நான் தெரியாம பேசிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி மன்னிப்பு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க போலீஸுங்க இதை நம்புற மாதிரி இல்ல. அதனால அவங்கள பயங்கரமா என்கொயரி பண்ணி இப்போ அவங்கள கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில செய்யற தப்பால நம்ம இந்தியாவுக்கே கெட்ட பேரு, இங்க இருந்து இந்தியாவில போற மாணவர்களுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பையன் படிக்க போயிருக்கான். படிக்க போனதை மட்டும் பார்க்காம அங்க இருக்க 16 வயசு பொண்ணு கிட்ட சேட் பண்ணி பேசியிருக்கான். நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர் இல்ல. நம்ம இந்தியாவில எல்லார்கிட்டையும் சேட் பண்ணி பேசுற மாதிரி ஃபாரின்ல எல்லாம் அந்த மாதிரி பேச முடியாது. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது வேணா தெரியும் அவங்களுக்கு கல்ச்சர் இல்லைன்னு. ஆனா அங்க 16 வயசுக்கு கீழே இருக்க எல்லா பசங்களையும் அவங்க குழந்தையா தான் பாக்குறாங்க. இவங்க கிட்ட சேட் பண்ணாலோ இவங்களை தனிமையில சந்திச்சாலோ கட்டாயமா அவங்கள போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிப்பாங்க. அப்படி மாட்டவர் தான் இந்த பையன். இந்த பெரியவர் பாருங்க, இந்த பெரியவர் செஞ்சது சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா அது ரொம்ப பெரிய சிக்கலா அவருக்கு மாத்திட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்லன்னா ஒரு பார்க்லயோ பீச்லயோ போய் உட்கார்ந்தாக்கா கட்டாயமா சுத்தி வீடியோ எடுப்போம். சுத்தி வீடியோ எடுக்கும்போது இருக்கிற ஃபேமிலியில இருக்கிற லேடிஸ் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எடுப்போம். அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் இப்போ தர்ம சங்கடத்துல அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் போன் மூலியமா எடுக்கப்பட்டது ஒரு 16 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் எடுத்திருக்காரு. இவர் யதார்த்தமா எடுத்திருக்காரு. ஆனா அங்க இருக்கவங்க சந்தேகத்தின் பேர்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ ரொம்ப அநாகரிகமானது. நம்ம ஊர்ல குளங்குட்டையில குளிக்கிற மாதிரி இவர் ரொம்ப அருவருத்தக்க ஒரு செயலை செஞ்சிருக்காரு. அங்க இருக்க பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இவர் இறங்கி குளிச்சது மட்டும் இல்லாம அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சோப்பை போட்டு கண்ட இடத்துலயும் கையை விட்டு எல்லாருமே அருவருக்கத்தக்க ஒரு வகையில இவர் செஞ்சிருக்காரு. அதனால இவர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. இந்த சின்ன சின்ன வீடியோ மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஃபாரின்ல எதுக்கு போறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்க படிக்க போறீங்கன்னா படிக்கிற வேலையை பாருங்க, வேலை செய்ய போறீங்கன்னா வேலை செய்யற வேலையை மட்டும் பாருங்க. அது மட்டும் நம்ம ஃபாரின்ல போய் படிக்கிறவங்க இப்போ பார்ட் டைம் பார்த்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட கனவோட தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஏகப்பட்ட மாணவர்கள் இப்போ ரொம்ப மன வருத்தத்தோட இருக்காங்க. ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சம்பளம் கேட்டா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளமும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இந்தியா விட்டு ஃபாரின்ல போய் படிக்கணும், நல்லபடியா செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவங்க தயவு செய்து நல்லா ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. எந்த ஊருக்கு போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் உங்களோட வேலை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா நீங்க நம்ம ஊர்ல செய்யற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் செய்யறது அந்த ஊர்ல பெரிய அஃபென்ஸா இருக்குது. அதனால உங்களோட வாழ்க்கையும் உங்களோட குடும்பத்தையும் நினைச்சிட்டு தயவு செய்து கவனத்தோட செயல்படுங்க.